ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வரது வர வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணும்போது குழம்பு செஞ்சு குக்காய் முடிக்கிறது வர நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் ரீட்டைன் ஆகிட்டே வரும். ஒரு சிலர் புளி தண்ணியிலே மசாலா ஆட் பண்ணி நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 3 தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளியை விட தக்காளியை நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு புளியை குறைச்சிட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் மீன் குழம்புக்கு. நான் வீட்டில் அரைச்ச 2 குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி ஆட் பண்ணி இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை நல்லா குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான மீனில் நம்ம சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ண விட்டுட்டு அந்த மீனில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஃபிஷ்ஷு 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நான் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் தேங்காயில் 3 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா கீறாமல் லாஸ்ட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.